தாக்குதல் செய்ய போறாரு. அந்த தாக்குதல் வந்து என்னால் தற்காத்துக்க முடியுதான்னு பார்த்தீங்கன்னா தீ சிலம்பம் பேரே வந்து பார்த்தீங்கன்னா தற்காப்பு கலை தான். முதல்ல வந்து தற்காத்துக்கிறது, அப்புறமா தாக்குறது. மூன்றாவது நோக்கம் தான் வந்து அழகுணர்ச்சி பயன்படுத்தி தாக்குதல், தற்காப்பு, அழகுணர்ச்சி இந்த 3 நோக்கத்தையும் இது வந்து பார்த்தீங்கன்னா சதுரச்சுவடு கிரிக்கி. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது நோக்கமான அழகுணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நோக்கம் தான் வந்து முதன்மையான நோக்கமாக பார்க்கும். பக்கமும் வந்து தீ கட்டி மக்களே காப்பம் சிலம்பம் கற்பம் சிலம்பம். இன்னைக்கான வீடியோவில் வந்து சிலம்பாட்டம் அப்படின்னா என்ன, அதோட விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. சிலம்பம் கூட்டல் ஆட்டம் சிலம்பாட்டம். இந்த சிலம்பம் சொல்லக்கூடிய சொல் வந்து சிலம்பல் சொல்லக்கூடிய சொல்லிலிருந்து வந்தது. சிலம்பல் சொல்லுக்கான அர்த்தம் என்னன்னா ஒலி ஓசையை குறிக்கும். அதுக்கான ஒரு இலக்கிய சான்றோட ஃபுல் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து கீழே தரேன். அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கும். அந்த ஒலியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கம்பினை கொண்டோ அல்லது சிலம்ப ஆயுதங்களான வால்கேடயம், பிச்சுவா, மான்கொம்பு, வேல்கம்பு, சுருள்வாள், கதை இது போன்ற ஆயுதங்களை கொண்டோ அல்லது ஆயுதமே இல்லாமல் தன்னுடைய மனிதனுடைய உறுப்புகளை கொண்டு சுழட்டி ஆடக்கூடிய ஆட்டத்தை தான் வந்து சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலம்பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 3 நோக்கங்களுக்காக ஆடப்படுது. அதில் முதன்மையான நோக்கம் என்னன்னா தற்காப்பு நோக்கம். 2வது நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாக்குதல் நோக்கம். 3வது நோக்கம் தான் வந்து அழகுணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நோக்கம். இந்த தற்காப்பு நோக்கம்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தற்காப்பு நோக்கம்னா தன்னை தாக்க வர எதிரி வந்து விலங்காக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, அதுகிட்ட இருந்து அவைகிட்ட இருந்து தன்னை வந்து தற்காத்துக்கிறது தான் வந்து தற்காப்பு நோக்கம். விலங்கா இருந்துன்னா எந்த சூழல்னா தான் வளர்க்கக்கூடிய கால்நடைகளோ அல்லது தன்னையோ வந்து தாக்க வர விலங்கு, அதாவது சிங்கம், புலி, செந்நாய்க்கள் இது போன்ற விலங்கிட்ட இருந்து தன்னை வந்து தற்காத்துக்கிறது. மனிதனா இருந்தானா போர் செய்யும்பொழுது அல்லது போட்டிகள்லையோ இல்லது வந்து ஒரு மனிதன் வந்து எதர்ச்சியாக வந்து இன்னொரு மனிதனை வந்து பொருளை வந்து கைப்பற்றுறதுக்காக கல்வன்கள் வருவாங்க, அதாவது திருடர்கள்ட்ட இருந்தும் தன்னை வந்து தற்காத்துக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தும். 2வது நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாக்குதல் நோக்கம். தாக்குதல் நோக்கம்னா தன்னை தாக்கின எதிரியை வந்து எதிர் தாக்குதல் செய்வாங்க, இல்லைன்னா தானே வந்து தாக்குதல் வந்து செய்வாங்க. இது வந்து போர்களில் வந்து தானே வந்து ஒரு நாட்டை வந்து கைப்பற்றுறதுக்காக போய் தாக்குதல் செய்வாங்க, இல்லைன்னா ஒரு சிங்கத்தையோ புலியோ வேட்டையாடுறதுக்குமே செய்வாங்க, இல்லைன்னா உணவு தேவைக்காக விலங்குகளை வந்து மான், ஆடு, மாடு இது போன்ற விலங்குகளை வந்து வேட்டையாடி சாப்பிடுவாங்க, அதுக்குமே வந்து பயன்படுத்துவாங்க. அப்புறமா வந்து போட்டிகள்லையும் வந்து தாக்குதலை வந்து தற்காத்துட்டு எதிர் தாக்குதல் செய்கிறதும் வந்து இதில் வந்து 3வது நோக்கம் தான் வந்து அழகுணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நோக்கம். அழகுணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நோக்கம் அப்படின்னா என்னன்னா பார்க்குறவங்க வந்து வேப்பில் அழுத்துறது, பிரமிக்க வைக்கிறது. இந்த அழகுணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நோக்கம் வந்து எங்கெல்லாம் நிகழ்த்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிழாக்களில், திருமணங்களில், நிகழ்ச்சிகளில், போட்டிகள்லாம் வந்து இது நிகழ்த்தப்படுது. கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்டாகவும் வந்து இதை செய்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது நோக்கமான அழகுணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நோக்கம் தான் வந்து முதன்மையான நோக்கமாக பார்க்கப்படுது. நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். சிலம்பம் பயிலக்கூடிய மாணவர்கள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையுமே வந்து நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த கலைக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா தற்காப்பு கலை தான். முதல்ல வந்து தற்காத்துக்கிறது, அப்புறமா தாக்குறது. 3வது நோக்கம் தான் வந்து அழகுணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நோக்கம். மரபு சார்ந்த கலை, இந்த மரபை வந்து நம்ம பாதுகாக்கணும், அதையுமே வந்து நம்ம பயிலணும், நடைமுறையில் வந்து அதை கொண்டு வரணும், அதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம செய்யணும். விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம். அந்த நோக்கத்தில் சின்ன ஒரு முயற்சியாக வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் போட்டுட்டு வரோம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பத்தோட நோக்கத்தை வந்து நம்ம தெளிவாக காட்டுறோம். 3வது நோக்கம் தான் அழகுணர்ச்சி நோக்கம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல், தற்காப்பு நோக்கத்தை தான் வந்து முதன்மையாக நம்ம காட்டுறோம். அதை என்னென்ன செய்வோம், எப்படி செய்யணும்னு நம்ம வந்து விளக்கமாக செய்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஒரு ஸ்கில்ஸுமே வந்து எதுக்காக பயன்படுது, அதை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து போடுறோம். இப்போ வந்து இந்த கம்பை பயன்படுத்தி தாக்குதல், தற்காப்பு, அழகுணர்ச்சி இந்த 3 நோக்கத்தையும் நானும் என்னுடைய மாணவர் கிஷோர் சரண் நாங்கள் 2 பேரும் வந்து செஞ்சு காட்டுறோம். பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தற்காப்பு நோக்கம் வந்து உங்களுக்காக காட்ட போகிறோம். கிஷோர் சரண் இவர் பேர். இவரோட ஷார்ட்ஸ் வந்து கீழே லிங்க் தரும், அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாருங்கள். இப்போ தற்காப்பு நோக்கம் அப்படின்னா நான் அடிக்கக்கூடிய அடியை வந்து அவர் வந்து தடுப்பார், டிஃபென்ஸ் பண்ணுவார். அவர் எப்படி பண்ணுறாருன்னு பாருங்கள். மக்களே, என்னுடைய தாக்குதல் வந்து பலமாக இருக்கும், அதை எப்படி தற்காத்துக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து அவர் தற்காத்துட்டாரு. இப்போ வந்து தாக்குதல் செய்ய போறாரு. அந்த தாக்குதல் வந்து என்னால் தற்காத்துக்க முடியுதான்னு பார்ப்போம். இது வந்து அவர் தாக்குறாரு, நான் தற்காக்குறேன். இப்போ நான் அடிக்க போறேன் பாருங்க. மக்களே, இதுதான் வந்து தாக்குதல், தற்காப்பு நோக்கம், அதாவது டிஃபென்ஸு, அஃபென்ஸு. 3வது நோக்கம் வந்து அழகுணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நோக்கம். அதை வந்து கிஷோர் சரண் செஞ்சு காட்டுவார் பாருங்க. வந்து இவர் வந்து இரட்டை கம்பு வச்சு வந்து செய்ய போறாரு. அது வந்து அழகுணர்ச்சி நோக்கத்துக்காக செய்ய போறாரு. இதில் வந்து தற்காப்பு நோக்கமும் இருக்கு. அதாவது எதிராளி வேற எதுனா பொருளை கொண்டு அடிச்சா அது மேலே வந்து அவர் படாமல் கவச கட்டு முறை சொல்லுவாங்க. தன் மேலே வந்து எதுவுமே படாமல் ஒரு கேடயமாக அந்த 2 கம்பையும் சுற்றி தன்னை வந்து தற்காத்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவர்
அழகுணர்ச்சி நோக்கத்துக்காக உங்களை வந்து பிரமிக்க வைக்கிறதுக்காக செய்ய போகிறாரு பாருங்கள். இதே இரட்டை சிலம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து தீ கட்டி தீ சிலம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, இரட்டைக்கை தீ சிலம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து செய்வாங்க. அது செய்யும்போது இருட்டில் பார்க்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். அது வந்து இன்னும் டபுள் ஸ்டிக்கில் ஃபயர் ஊதி, சிங்கிள் ஸ்டிக்லேயும் வந்து ஃபயர் ஊதி செய்வாங்க. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்ல அழகுணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சென்டர் ஸ்டிக் நடு கொம்பு சொல்லுவாங்க, அதை செய்ய போகிறாரு. இதை பயன்படுத்தி தாக்கவோ தற்காத்து கொள்ளவோ முடியாது. இதில் வந்து அழகுணர்ச்சி ஏற்படுத்த மட்டும்தான் முடியும். அதை வந்து உங்களுக்காக செஞ்சு காட்டுவார் பாருங்க. ஸ்டார்ட். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தீ சுற்றி தீ சிலம்பம் மாதிரி செய்வாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இருட்டில் வந்து இதில் வந்து லைட் வைப்பாங்க, அல்லது வந்து ஃபயர் வந்து நெருப்பு வச்சு செய்வாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெடுங்கம்பு வரிசை செய்ய போகிறாரு. இந்த நெடுங்கம்பு வரிசை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இமேஜினேஷன் ஃபைட் மாதிரி. இது வந்து அழகுணர்ச்சிக்காகவும் செய்யலாம். ஒரு எதிராளி இருக்கிற மாதிரி நினச்சிட்டு தானே வந்து தனிமையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது வந்து 4 அடி, சதுரச்சுவடு, கிறுக்கி, பேரலை, இது போல் சிலம்பத்தில் உள்ள அடவுமுறைகளை வந்து சுயமாக தனியாகவே இண்டிவிஜுவலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ அதனால தான் அதை வந்து தனித்திறமை சொல்லுவாங்க. இது வந்து போட்டிகள்லையும் செய்வாங்க. இது பார்க்கும்போது அழகுணர்ச்சியாக இருக்கும். ஆனால் ஒருத்தர் கூட ஃபைட் பண்ணும்போது இதில் உள்ள அடவுகளை தான், ஸ்கில்ஸை தான் வந்து பயன்படுத்துவாங்க. அது உங்களுக்காக செஞ்சு காட்டுவார் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சதுரச்சுவடு, கிறுக்கி, இப்போ வந்து பேரலை செய்வார். இது போன்ற வீச்சு முறைகள், அறுப்பு முறைகள் சொல்லுவாங்க. இது வந்து எதிராளி அடிக்கிறது. இது எல்லாமே ஒன்றும் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து லிங்க் தரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து படை மிரட்டு, எதிராளியை வந்து அடிக்கிறது. இது பேர் வந்து திருமண்டி. ஓகே, குட். இப்போ வந்து பின்னாடி வாங்க. இப்போ வந்து பாவலா செய்கிறாரு. பாவலானா எதிராளியை வந்து கணிக்கிறது, ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி தோது பண்ணுறது, அவரை வந்து எப்படி அடிக்கலாம் அப்படின்லாம் பார்க்குறது தான் பாவலா அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களே, நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் தாக்குதல், தற்காப்பு நோக்கம், அழகுணர்ச்சி நோக்கம், இது போன்ற எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி விளக்கமாக வந்து போடுறோம். இது போல் சிலம்பம் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்க சிலம்பன் குத்புதீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.